அப்போ இந்த மாதிரி லும்பன்களை உருவாவது என்பது இயல்பாகவே ஆரோக்கியமான சமூகத்துக்கு ஆபத்து. தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் இந்தியாவிலிருந்து முன்னேறியது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்காங்கங்கிற வலதுசாரிகளின் பரப்புரைக்கு நம்ம இடம் தந்து விடக்கூடாது. ஏன்னா எல்லா இளைஞர்களும் இப்படி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கங்கிறத கவனிக்கணும். அதுக்கான அரசியல், சமூக, பொருளாதார காரணிகள் என்ன? ஏன் திருத்தணி, நெமிலி, அரக்கோணம் இந்த பகுதிகளில் இது அதிகம் நடக்குது? ஏன் அந்த ஸ்டேஷனில் நடந்தது? இது மாதிரியான காரணங்களுடன் ஹைப்பர் லோக்கல் இஷ்யூவோடு இதை அணுக வேண்டியது அவசியம்ங்கிறது ஒரு பத்திரிகையாளர் தான் என்னுடைய பார்வை. நான் காலையிலேருந்து இது குறித்து 10 கால் பேசிட்டேன். திருத்தணி, நெமிலி அந்த பகுதியில் உள்ள நம்ம ரிப்போர்ட்டர்ஸ், எல்லா டிவி சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாம் கேட்டு தான் அதை பதிவு செய்கிறேன். ஸோ இந்த பசங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வருது. இந்த பசங்களை உருவாக்கின காரணிகளையே ஒழிக்கணும், முழுக்க வேரோட பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை வச்சு வட மாநிலத்தில் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையான்னு வலதுசாரிகள் கையில் எடுப்பாங்க. வட மாநில இளைஞர்களை கட்டி வச்சு அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பீகாரில் ஏற்கனவே பரப்பி விட்டாங்க. தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள், முதலாளிகள், வட மாநிலத்திலிருந்து வர எல்லாருமே இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் விட பாதுகாப்பாகவும் நல்லாவும் சொகுசாகவும் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இதை நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். இங்கே ஒருபோதும் பிற மாநிலத்தவரை, பிற மொழியினரை அடித்தது கிடையாது, துன்புறுத்தினது கிடையாது. ஐயப்பன் போன ஒரு தமிழர் மீது வெந்நியை ஊற்றினார் ஒரு மலையாள டீ கடைக்கார். அப்போ கூட இங்கே பதட்டம் வரல. ஏன்னா இங்கே உள்ள சேட்டான் மலையாளி நம்மால், அவன் இங்கே நம்மளை நம்பி பொழைச்சிட்டு இருக்கிறான். எவனோ ஒரு கிறுக்கை செஞ்சதுக்கு இங்கே உள்ள மலையாளி அடிக்கக்கூடாதுங்கிற பகுத்தறிவு உணர்வு கொண்ட மண் தமிழ்நாடு. கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் லாரி டிரைவரை வேட்டியை அவுத்து அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து இந்த கன்னட வெறியர்கள் போட்டான், அந்த வட்டால் நாகராஜ் மாதிரியான சில குழுக்கள். இதுக்கு இங்கே உள்ள கன்னடம் பேசுகிற மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா, பெங்களூர்காரங்க, கன்னடத்துக்காரங்க இருந்தாலும் அவனை போட்டு அடிக்கக்கூடாதுங்கிற உணர்வு, ஒரு பார்வை, மனிதத்தன்மை இங்கே உள்ள தமிழர்களுக்கு இருந்தது. அங்கே மகாராஷ்டிராவில் போட்டு நம்ம தமிழர்கள் அடித்தாங்க. ஒரு மராத்தியரை கூட நம்ம இங்கே அடிக்க மாட்டோம். அது தமிழ்நாட்டினுடைய பண்பு. ஸோ தமிழ்நாட்டில் பிற மொழியினர் மீது வெறுப்பு, பிற மாநிலத்தினர் மீது வெறுப்பு எதுவுமே கிடையாது. எப்போவுமே தமிழனுக்கு அப்படி சிந்தித்து பழக்கம் கிடையாது. ஆனால் வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்போம், வடவருடைய பொருளாதார சுரண்டலை எதிர்ப்போம். இங்கே உள்ள பனியா கூட்டம் ஆதரிப்பது, மார்வாடிகளுடைய பொருளாதார ஆதிக்கம், எங்கள் சிந்தாதிரிப்பேட்டை பறி போனது, எங்கள் ராயபுரம் பறி போனது, எங்கள் காசிமேடு பறி போனது, எங்கள் சவுகார்பேட்டை போனது, கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதி எதுலையுமே தமிழர்கள் இல்லாமல் இருக்கிறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வட இந்தியர்கள் இல்லா ஆதிக்கமாக, இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இதையும் நீங்கள் போட்டு குழப்பாதீங்க. இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மகாராஷ்டிரா தோழரா, வட இந்திய தோழரோ யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம். அவன் என்ன மொழி மாநிலம்னு பார்க்க மாட்டோம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பு. இந்தி எதிர்த்து போராடினது தமிழ்நாடு தான். ஆனால் ஒரு வட இந்தியரை தமிழ்நாட்டில் அடித்தது கிடையாது.